Linen Part, shirts, trousers and fabrics from Ramraj. மதுரை மாவட்டம் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி வெகு சிறப்பாக நடைபெற்றது. 16 காளைகளை அடக்கிய பிரபாகரன் என்ற வீரருக்கு முதல் பரிசாக கார் வழங்கப்பட்டது. மதுரை மட்டுமல்லாமல் திருச்சி, கோவை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, நெல்லை, திருப்பூர், சிவகங்கை, விருதுநகர் என தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருந்தும் வந்திருந்த காளைகள் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்றன. 675 மாடுபிடி வீரர்கள் கலந்துகொண்டார்கள். போட்டிக்கு முன்பாக மாடுபிடி வீரர்களுக்கும் காளைகளுக்கும் மருத்துவ பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு மாவட்ட ஆட்சியர் வினய், ஜல்லிக்கட்டு கமிட்டி தலைவரும் ஓய்வு பெற்ற நீதிபதியுமான மாணிக்கம், வருவாய்த்துறை அமைச்சர் RB உதயகுமார் முன்னிலையில் மாடுபிடி வீரர்கள் ஜல்லிக்கட்டு உறுதிமொழி ஏற்றனர். கோவில் காளை வாடிவாசல் வழியே அவிழ்த்து விடப்பட சுற்றுக்கு 75 வீரர்கள் வீதமாக ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியது. வாடி வாசலில் இருந்து சீறி பாய்ந்து வந்த காளைகளை அடக்கி தங்களுடைய வீரத்தை காளையர்கள் பறைசாற்றினர். சில காளைகள் மாடுபிடி வீரர்களுக்கு பிடி கொடுக்காமல் போக்கு காட்டின. போட்டி களத்தில் யாரையும் தன்னை தொடவிடாமல் ஆக்ரோஷம் காட்டிய காளைகளுக்கும் உயிரையும் பொருட்படுத்தாமல் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் உடனுக்குடன் பரிசுகள் வழங்கப்பட்டன. தங்க காசு, வெள்ளி காசு, மிக்சி, கிரைண்டர், டிவி, கட்டில், பட்டுச்சேலை, வேட்டி, அண்டா போன்றவை பரிசுகளாக கொடுக்கப்பட்டன. வாடிவாசலில் காளைகளை அனுப்புவதற்கு வசதியாக தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தன. காளைகளும் அவற்றின் உரிமையாளர்களும் வெயிலால் சோர்வடையாமல் இருக்க பந்தலும் போடப்பட்டிருந்தது. ஆங்காங்கே காளைகளுக்கு தேவையான வைக்கோலும் தண்ணீரும் வைக்கப்பட்டிருந்தன. இந்த ஆண்டு முதன்முறையாக வெற்றி பெற்ற காளைகள் வீரர்கள் பரிசு பெறுவதில் முறைகேடு ஏற்படாமல் தடுக்கும் வகையில் பார்கோடு வசதி அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது. மாலை 4 மணி வரை போட்டி நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 150க்கும் அதிகமான காளைகள் அவிழ்க்க வேண்டியிருந்ததால் அவகாசம் அரை மணி நேரம் நீட்டிக்கப்பட்டது. அதன் பிறகு மீண்டும் அரை மணி நேரம் நீட்டிக்கப்பட்டு 5 மணி வரை நடைபெற்றது. மாடுபிடி வீரர்கள் காளை உரிமையாளர்களின் கோரிக்கைகளை ஏற்று கால நீட்டிப்பு செய்யப்பட்டதாக ஓய்வு பெற்ற நீதிபதி மாணிக்கம் தெரிவித்தார். அதனால் மாடுபிடி வீரர்கள் உற்சாகம் அடைந்தார்கள். 9 சுற்றுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் 16 காளைகளை பிடித்து மதுரை பொதும்பு கிராமத்தை சேர்ந்த பிரபாகரன் என்ற வீரர் முதலிடத்தை பிடித்தார். 2வது சுற்றில் இருந்து 8வது சுற்று வரை விளையாடிய ஐயப்பநாயக்கன்பட்டியை சேர்ந்த ராஜா 13 காளைகளை பிடித்து 2ஆம் பரிசை பெற்றார். காயம் காரணமாக அவரால் 9வது சுற்றில் விளையாட முடியவில்லை. கருப்பாயூரனை சேர்ந்த கார்த்திக் 10 காளைகளை அடக்கி 3ஆம் இடத்தை பிடித்தார். களத்தில் நின்று விளையாடிய திண்டுக்கல் மாவட்டம் காமாட்சிபுரத்தை சேர்ந்த ரமேஷ் என்பவருடைய காளை முதலிடம் பிடித்தது. அதற்கு அலங்காநல்லூரை சேர்ந்த பொன்குமார் காங்கேயம் பசுவையும் கன்றையும் பரிசாக வழங்கினார். புதிய தலைமுறையின் களம் காணும் காளைகள் நிகழ்ச்சியின் போது பாலமேட்டில் சிறப்பாக விளையாடும் காளையின் உரிமையாளருக்கு கன்றும் பசுவும் வழங்க உள்ளதாக அறிவித்திருந்தார். அதன்படி பரிசுகளை அவர் வழங்கினார். மதுரை செட்டியப்பட்டியை சேர்ந்த செல்வம் என்பவருடைய காளை 2வது இடத்தையும், பழங்காநத்தம் கார்த்திகண்ணன் காளை 3வது இடத்தையும் பிடித்தன. Linen Part, shirts, trousers and fabrics from Ramraj.